தமிழக சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து வரும் கருணாநிதிக்கும் திமுகவினருக்கும் பதிலடி தரும் வகையில் மேலும் 3 துறைகளின் அறிவிப்புகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புள்ளி விவர ஆதாரங்களுடன் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஆகிய 6 துறைகளின் அறிவிப்புகள் அனைத்தும் செயலாக்கம் பெற்றிருப்பது குறித்து எடுத்துரைத்த முதலமைச்சர், தற்போது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறித்து ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் சட்டப்பேரவை விதி 110 கீழ் தாம் செய்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டி திரு கருணாநிதியும் திமுகவினரும் பொய் பிரச்சாரம் செய்து வருவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் தாம் செய்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது குறித்து விளக்கமளித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, ஏற்கனவே 6 துறைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து தெரிவித்திருந்தார். மேலும் 3 துறைகளில் தாம் செய்த அறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய விவரங்களை தற்போது தெரிவித்துள்ளார். முதலாவதாக, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருப்பது பற்றிய விவரங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பட்டியலிட்டுள்ளார். ஏழை எளிய மக்கள் பல்வேறு நோய்களுக்கு தரமான உயரிய சிகிச்சையினை கட்டணமில்லாமல் பெறுவதற்கு பல துறை உயர் சிறப்பு மருத்துவமனை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. புதிய அரசு மருத்துவக் கல்லூரி ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் தொடங்கப்பட்டு 2015-2016 கல்வியாண்டு முதல் செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 24 மணி நேரமும் சுகாதார சேவை அளிக்கக்கூடிய வகையில் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யும் வசதி கிராமப்புறங்களில் இல்லாத நிலையை மாற்றி தற்போது ஒரு சுகாதார மாவட்டத்திற்கு 1 வீதம் 42 தாய் சேய் நல மையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. தொலைதூரத்தில் எளிதில் சென்றடைய முடியாத 31 துணை சுகாதார மையங்கள் முதல் நிலை தாய் சேய் நல மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. கிராமப்புற பெண்களிடையே ஆரோக்கியமான நடைமுறைகளை கடைபிடிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் வகையில் பரிசோதனை மேற்கொள்ளவும் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2012-2013 ஆண்டில் 20 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துவக்கப்பட்டுள்ளன. மருத்துவ வசதி குறைவாக உள்ள 38 வட்டாரங்களில் 34 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 30 படுக்கை வசதி, ஸ்கேன் வசதி மற்றும் அறுவை அரங்குகள் ஆகிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தொலைதூர கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உயர் மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொலைத்தொடர்பு மருத்துவத்தின் கீழ் 104 வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே முதல் முறையாக மருத்துவத்துறை பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு 14,707 பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒப்புயர்வு மையமாக, அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டென்டிஸ்ட்ரியாக தரம் உயர்த்தி செயல்படுத்தப்பட்டுள்ளது. கிராம சுகாதார செவிலியர்களின் பணிகள் மேம்பாடு அடையும் வகையில் 9,397 விலையில்லா மடிக்கணினிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்தல், சுகாதாரத்தை பேணுதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கு புதிதாக 5,521 பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் 200 படுக்கைகளுக்கு கீழ் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவமனைகளில் தொய்வின்றி சேவை மேற்கொள்ளும் பொருட்டு பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு போதிய மருந்து பொருட்கள் வாங்கி வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பராமரிப்பு பணிகளும் செய்யப்பட்டுள்ளன. உயிர்காக்கும் சிறப்பு மருந்துகள் 10 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ளன. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருந்துகள், எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, காது நுண் எலும்பு கருவி பொருத்தும் சிகிச்சை மற்றும் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை ஆகிய சிகிச்சை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட 1,50,000 ரூபாய்க்கு மேலாக ஏற்படும் கூடுதல் செலவினை அரசே ஏற்கும் வகையில் ஒரு சிறப்பு தொகுப்பு நிதி அமைக்கப்பட்டுள்ளன.
இந்நிதியிலிருந்து 3019 நபர்கள் பயன்பெற்றுள்ளனர். நவீன வசதிகளுடன் கூடிய நுண்ணணு தொற்றுநோய் ஆய்வகம் முதற்கட்டமாக சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியின் உள்கட்டமைப்பு மற்றும் தேவையான வசதிகள் செய்ய 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மருத்துவமனைகளுக்கான தேசிய அங்கீகார சான்றிதழ் பெறும் முதல் பாரம்பரிய மருத்துவமனையாக சென்னை அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனையினை உருவாக்கிடும் வகையில் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய முறை மருத்துவக் கல்லூரிகளுக்கு என தனி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பிரிவு அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நவீன மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் வழங்கும் வாழ்வியல் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்திய மருத்துவத்துறை இயக்குநரகத்தில் பாரம்பரிய இந்திய மருத்துவ முறை நூல்கள் பதிப்பிற்கென 2 கோடி ரூபாய் சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. தொகுப்பு நிதி வாயிலாக பத்திரிகைகள் மற்றும் ஆய்வு அறிக்கைகள் அச்சிடப்பட்டும் வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூரில் உள்ள தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகம் உற்பத்தி அலகிற்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு இயந்திரங்கள் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. பணியில் இருக்கும் யுனானி மற்றும் ஆயுர்வேத பட்டதாரிகள் அரசின் செலவில் வேறு மாநிலங்களுக்குச் சென்று பட்ட மேற்படிப்பு பயின்று வர வழிவகை செய்யப்பட்டுள்ளன. இந்திய மருத்துவத்துறையில் போலி பதிவுச் சான்றிதழ் நிலவுவதை களையும் வகையில் தமிழக அரசின் சித்த மருத்துவ கவுன்சில், ஹோமியோபதி கவுன்சில், இந்திய மருத்துவ பதிவு கவுன்சில்களில் தகவல் தொழில்நுட்பங்களை கொண்டு பதிவுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்திய மருத்துவ முறை வாயிலாக இரத்த சோகை நோயை தடுக்கவும் குணப்படுத்தவும் பாரம்பரிய மற்றும் இல்லங்களிலேயே கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை பொடியின் பயன் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்காக டாம்கால் நிறுவனம் மூலம் 2 கோடி ரூபாய் செலவில் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் கீழ் இயங்கி வரும் 43 மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்த புள்ளி விவரங்கள் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் கிடைக்கும் வகையில் கணினி வழி மருத்துவ தகவல் மற்றும் மருத்துவமனை மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சுகாதாரத்துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிப்பதற்காக சுகாதார பயிற்சி மற்றும் மருத்துவமனை நிர்வாக பயிற்சி நிலைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இல்லாத 15 மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையான கட்டடப் பணிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. 2013-2014 ஆண்டினை தொற்றா வகை நோய் தடுப்பு சிறப்பு ஆண்டாக அனுசரிக்கப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் இதர மருந்துகளுடன் கூடுதலாக டாம்கால் நிறுவனம் மூலம் சிறப்பு மருந்து பெட்டகமும் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய அளவில் புகழ்பெற்ற அடையாறு புற்றுநோய் மையத்திற்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் மானியம் 1,32 லட்சம் ரூபாயிலிருந்து 1,75 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்த தொகை ஆண்டுதோறும் 15 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளன. குணப்படுத்த முடியாமல் அவதியுறும் மேலும் வயோதிகம் காரணமாக படுக்கையில் அவதிப்படும் நோயாளிகளுக்கு வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கும் திட்டம் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து சோதனை அடிப்படையில் 2011-2012 ஆண்டு 4 மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. தாய் சேய் நலனை காக்கும் வகையில் 50 கோடி ரூபாய் செலவில் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய் சேய் நலப்பிரிவுகள் மேன்மைமிகு மையங்களாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் செயல்படும் 125 அரசு மருத்துவமனைகளில் முதல் கட்டமாக கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய 55 மருத்துவமனைகளில் தனி தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டு 440 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மகப்பேறு பிரிவுகளுக்கு உயர் கவனிப்பு வழங்க எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை, கஸ்தூரிபாய் காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் 16 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கூடுதலாக 84 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் முதற்கட்டமாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு கூடுதல் மருத்துவர் என்ற அடிப்படையில் 213 கூடுதல் மருத்துவ அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பச்சிளம் குழந்தைகளின் பராமரிப்பை வலுப்படுத்தும் வகையில் 6 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் 11 அரசு மருத்துவமனைகளிலும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன.
மேலும் ஒவ்வொரு மையத்திலும் 2 குழந்தைகள் நல மருத்துவர்கள் மற்றும் 10 செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே செயல்பட்டு வரும் 44 பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையங்களில் ஒவ்வொரு மையத்திற்கும் கூடுதலாக ஒரு செவிலியர் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை, திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் வண்ணாரப்பேட்டை ராஜா சர் ராமசாமி முதலியார் மருத்துவமனை ஆகிய 3 மருத்துவமனைகளில் உள்ள பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் கூடுதலாக தலா 10 செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புகையிலையால் ஏற்படும் பல்வேறு புற்றுநோய்களை தடுக்கும் வண்ணம் குட்கா, பான் மசாலா போன்ற புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்டு 11,91,00,000 ரூபாய் மதிப்புள்ள 456.5 டன் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்றவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனை ஆகியவற்றில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் 3 மேன்மை மிகு மையங்கள் ஏற்படுத்த கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அதாவது அம்மா பேபி கேர் கிட் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் புறநோயாளி பிரிவு, முடக்கியியல் பிரிவு, சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் சிறுநீரகவியல் மருத்துவ பிரிவு ஆகியவற்றிற்கு 50 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அரசு வட்ட மருத்துவமனை இல்லாத புதிய வட்டங்களில் முதற்கட்டமாக 10 வட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்ட மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத 15 மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற இலக்கை எய்தும் வகையில் கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு உபகரணங்கள் வாங்க மற்றும் கட்டடங்கள் கட்டுவதற்கு என 97,40,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கரூர் மாவட்டத்தில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுவதற்கு 229,46,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டுள்ளன. 315 அரசு மருத்துவமனைகளில் 40 கோடி ரூபாய் செலவில் எதிர் சவ்வூடு பரவல் தண்ணீர் உபகரணம் நிறுவப்பட்டுள்ளன. 12 அரசு மருத்துவமனைகளுக்கு எக்ஸ்ரே படத்தை பாதுகாத்து அனுப்பும் வசதியுடன் கூடிய டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. 31 அரசு மருத்துவமனைகளில் சி-ஆர்ம் எக்ஸ்ரே கருவி மற்றும் முடநீக்கியியல் அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 7 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. 5 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2014-15 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 15 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு புதிய விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் செலவில் புதியதாக MRI ஸ்கேன் நிறுவப்பட்டுள்ளது. பயிற்சி மருத்துவர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளன. புதியதாக 10 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 10 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்டதாக தரம் உயர்த்தப்படவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 12 புதிய இரத்த வங்கிகள், 10 இரத்த சேமிப்பு மையங்கள் மற்றும் 10 இரத்த சேகரிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தாம்பரம், திருத்தணி, குடியாத்தம், ராஜபாளையம் மற்றும் விருத்தாச்சலம் ஆகிய 5 மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ராஜபாளையத்தில் 20 படுக்கை வசதி கொண்ட குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவும், தீவிர சிகிச்சைக்கு பின் நிலைப்படுத்தப்பட்ட குழந்தைகளை அடுத்த 48 மணி நேரத்திற்கு பராமரிக்கும் 5 படுக்கை வசதி கொண்ட ஸ்டெப் டவுன் வார்டும் ஏற்படுத்த 1,10,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சைக்கு பின் கட்டணம் ஏதுமின்றி வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் திட்டம் செயல்படுத்திட 20 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 20 வாகனங்கள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 50 பழைய 108 அவசரகால ஆம்புலன்ஸ்களுக்கு பதிலாக புதிய ஆம்புலன்ஸ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 10 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் 8 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் இளம் சிசு பராமரிப்பு மையங்களுக்கு 10,08,00,000 ரூபாய் செலவில் வெண்டிலேட்டர் போன்ற புதிய உபகரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. சென்னை அடையாறு புற்றுநோய் மையம் மாநில உயர்நிலை மையமாகவும் ஒப்புயர்வு மையமாகவும் வலுப்படுத்த முதற்கட்டமாக 89,80,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளன.
மார்பக புற்றுநோயை கண்டறிந்து உறுதி செய்ய 15 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு 2,25,00,000 ரூபாய் செலவில் மேமோகிராஃபி மருத்துவ கருவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உட்பட 5 வகை உயர் சிகிச்சைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் 1 வருட காப்பீட்டுத் தொகையில் ஏற்படும் கூடுதல் செலவினத்தை அரசே ஏற்கும் வகையில் தொகுப்பு நிதிக்கு கூடுதலாக 25 கோடி ரூபாய் அரசின் பங்காக வழங்கப்பட்டுள்ளது. சர்க்கரை நோயாளிகளின் 3 மாத கால சர்க்கரை சராசரி அளவை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க HbA1c அனலைசர் கருவியும், நோய் தாக்கம் மற்றும் இரத்த உட்கூறுகளின் அளவை கண்டறியும் செல் கவுண்டர் கருவியும் 302 அரசு மருத்துவமனைகளில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட புதிய வட்டங்களில் மீதமுள்ள 39 வட்டங்களில் வட்டம் சாரா மருத்துவமனைகள் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தாலுகா மருத்துவமனைகளாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. சென்னை அரசு பொது மருத்துவமனையின் முடநீக்கியியல் சிகிச்சை மையத்திற்கு சிறப்பு மருந்துகளுக்காக 5 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் பெர்னார்ட் கதிர்வீச்சு நிலையத்தில் அணு மருத்துவத்தை பயன்படுத்தி பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை மூலம் புற்றுநோய் இமேஜிங் மற்றும் சிகிச்சை திட்டம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல நிலையம் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனையில் மரபியல் காரணங்களால் ஏற்படும் நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க ஏதுவாக உயர்தர ஆய்வகம் ஒன்று அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. நடப்பு ஆண்டில் தொற்றா நோய் தடுப்பு திட்டம், பேறுசார் மற்றும் குழந்தை நலத்திட்டம், நகரம் மருத்துவ பிரிவு திட்டம் ஆகியவற்றிற்காக கூடுதலாக மருந்துகள் வழங்க 102,51,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டையில் ஒரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றன. தென் தமிழகத்தில் ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தென் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவியர்களுக்கான விடுதிக் கட்டடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் தங்கும் குடியிருப்புகளும், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 400 மாணவர்கள் அமரும் வகையில் விரிவுரை அரங்கமும் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிக்காக மின்கலத்தால் செயல்பட்டு வரும் ஊர்திகள் போன்று 20 அரசு மருத்துவக் கல்லூரிகளுடன் இணைந்த மருத்துவமனைகளுக்கு மின்கலத்தால் செயல்படும் ஊர்திகள் படிப்படியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. முன்னோடி திட்டமாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், இதேபோல் மகளிருக்கு என்று தனியாக அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை என்ற திட்டமும் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் உள்ள அனைத்து வட்டார அளவிலான மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாரத்தில் 2 நாட்களில் பொதுமக்கள் சென்று அனைத்து அடிப்படை பரிசோதனைகளும் கட்டணம் ஏதுமின்றி செய்து கொள்ளும் வகையில் அம்மா ஆரோக்கிய திட்டம் என்ற ஒரு புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 11 வகை மூலிகை மருந்துகள் கொண்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி என்ற ஒரு முழுமை பெற்ற மருத்துவ பொக்கிஷம் ஆண்டொன்றிற்கு 10 கோடி ரூபாய் செலவில் தாய்மை அடைந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்கள் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சாதனைகளை புள்ளி விபர ஆதாரங்களுடன் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையில் சட்டப்பேரவை விதி 110 கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்துரைத்துள்ளார். அயல்நாட்டு மொழிகளில் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் சிறந்த தமிழ் மொழி பெயர்ப்பாளருக்கு 1,00,000 ரூபாய் தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடையுடன் GU போப் விருது 2014ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 2014இல் திரு ஜே. நாராயணசாமி, 2015இல் மதுரை இளங்கவின் என்ற M. ஆரோக்கியசாமி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தொண்டாற்றி வரும் தமிழ் அறிஞர் ஒருவருக்கு 1,00,000 ரூபாய் தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடையுடன் உமறு புலவர் விருது 2014ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 2014இல் முனைவர் சேமு முகமது அலி, 2015இல் திரு மு. சாய்பு மரைக்காயர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 1,00,000 ரூபாய் தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடையுடன் முதலமைச்சர் கணினி தமிழ் விருது 2013ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 2013இல் முனைவர் நா. தெய்வசுந்தரம், 2014இல் திரு து. குமரேசன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது.
ஆந்திர மாநிலத்தில் தமிழ் மொழியை வளர்க்க திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறைக்கு 3 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிதியுதவியாக 2014-2015 ஆண்டு முதல் ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் உள்ள தில்லி தமிழ்ச் சங்கத்திற்கு தமிழக அரசின் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியுடன் தோரண வாயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 50 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையுடன் தொல்காப்பியர் ஆய்விருக்கை ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. இளங்கோவடிகளின் நடையையொட்டி புதிய காப்பியம் படைப்பவருக்கோ அல்லது சிலப்பதிகாரத்தின் புகழ் பரப்புபவருக்கோ 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை, 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரையுடன் இளங்கோவடிகள் விருது 2015 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 2015 முனைவர் திருமதி நிர்மலா மோகன் என்பவருக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் 25,000 ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் தகுதியுரையுடன் தமிழ்ச்செம்மல் விருது மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 32 பேருக்கு வழங்க தெரிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தா மற்றும் நா வடிவிலான 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடப் பணிகள் 60 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. பழந்தமிழரின் சிறப்புகளையெல்லாம் நாட்டுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் சுடுமண் சிற்பம், சுதைச் சிற்பம் மற்றும் மரம், கல், உலோகம் ஆகியவற்றைக் கொண்டு படிமங்களாக வடிவமைத்த கலைப்பொருட்களைக் கொண்டு பழந்தமிழர் வாழ்வியல் காட்சிக்கூடம் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மகளிர் இலக்கியங்களை படைப்பதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி தொண்டாற்றி வரும் பெண் படைப்பாளர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு மற்றும் தகுதியுரையுடன் அம்மா இலக்கிய விருது. பிறமொழி படைப்புகளை சிறந்த முறையில் தமிழாக்கம் செய்யும் 10 மொழி பெயர்ப்பாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு மற்றும் தகுதியுரையுடன் சிறந்த மொழி பெயர்ப்பாளர் விருது. இலக்கணம், இலக்கியம் மற்றும் மொழியியல் துறைகளில் சிறந்து விளங்கும் அயலகத் தமிழறிஞர்கள் 3 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு மற்றும் தகுதியுரையுடன் உலகத் தமிழ்ச்சங்க விருதுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக தேர்தல் நடைபெற்ற பின்பு இவ்விருதுகள் வழங்கப்படும். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் புகழை பரப்பிடும் வகையில் அவரின் 125வது பிறந்த நாளையொட்டி 5 லட்சம் ரூபாய் செலவில் 2 நாள் கவியரங்கம் நடத்த 125 கவிஞர்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் தமிழ் கவிஞர் நாள் என்ற பெயரில் அரசு விழாவாக கொண்டாட ஆணையிடப்பட்டுள்ளது. உலக பொதுமறையாம் திருக்குறளை கொரிய மொழியில் வெளியிட 36 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆத்திச்சூடி சீனம் மற்றும் அரபு மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை அரசு மைய அச்சகத்தில் 4000 சதுர அடியில் புதிய காகித கிடங்கு கட்டப்பட்டு டிசம்பர் 2014 முதல் பயன்பாட்டில் உள்ளது. சென்னை அரசு மைய அச்சகத்தின் புத்தகம் கட்டும் பிரிவிற்கு தானியங்கி புத்தகம் தைக்கும் இயந்திரம் ஒன்று வாங்கி நிறுவப்பட்டு 14/8/2015 முதல் பயன்பாட்டில் உள்ளது. தீ விபத்தினால் சேதமடைந்த அரசு மைய அச்சகத்திற்கு 21 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. களியக்காவிளை பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் மொழிப்போர் தியாகி திரு ஆ. சிதம்பரநாதன் அவர்களின் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரத்தில் சிந்தனை சிற்பி மா. சிங்காரவேலர் மற்றும் சுயமரியாதை சுடரொளி என். ஜீவரத்தினம் ஆகியோருக்கு மணிமண்டபங்கள் மற்றும் நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை அவர்களின் நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கிராம நிர்வாக அலுவலக வளாகத்தில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா நினைவிட வளாகத்திற்குள் பூங்கா அமைக்கப்படும் பணி நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் பிறந்தநாள் விழா 2015 ஆண்டு முதல் அரசு சார்பில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சுவாமி சகஜானந்தா தொண்டு செய்து வாழ்ந்த இடமான சிதம்பரத்தில் மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு மண்டபம் மற்றும் வீரத்தாய் குயிலி நினைவுச் சின்னம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோரின் நினைவாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசின் சார்பில் ஒரே வளாகத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பத்திரிகையாளர் ஓய்வூதியம் 2013 6,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாகவும், 2015 7,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாகவும், பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியம் 2013 3,000 ரூபாயிலிருந்து 4,500 ரூபாயாகவும், 2015 4,500 ரூபாயிலிருந்து 4,750 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன.
மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் மணிமண்டபம் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலம் மதிப்பீடுகள் தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சாதனைகளை புள்ளி விவர ஆதாரங்களுடன் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகப் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையில் சட்டப்பேரவை விதி 110 கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்துரைத்துள்ளார். 68 விடுதிகளில் 35 விடுதிகளுக்கு கட்டுமான பணிகள் முடிவுற்று விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 33 விடுதிகளில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 1000 மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் பிற்படுத்தப்பட்டோர் விடுதிகள் 5, மிக பிற்படுத்தப்பட்டோர் விடுதிகள் 3, சீர்மரபினருக்கான 1 விடுதி மற்றும் சிறுபான்மையினருக்கான 1 விடுதி என மொத்தம் 10 பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் புதிதாக துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. 25 கோடி ரூபாய் செலவில் 576 விடுதிகளில் பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு அவர்களது பெற்றோருக்கான ஆண்டு வருமான வரம்பு 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்திற்கு கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. 3 தளங்களுக்கான கட்டுமான பணிகள் முடிவுற்றுள்ளது என பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அறிவிப்புகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புள்ளி விவர ஆதாரங்களுடன் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்.